சங்கீதங்களின் புஸ்தகம் 71 20 21. சங்கீதங்களின் புஸ்தகம் 71 20 21 வசனம். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஹல்லேலூயா. அநேக இக்கட்டு, அநேக ஆபத்து, பூமியின் தாழ்விடம். கர்த்தர் சொல்றாரு, திரும்பவும் 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 உயிர்ப்பிப்பார், திரும்பவும் ஏற பண்ணுவார், திரும்பவும் மேன்மையை கொடுப்பார். இந்த திரும்பவும் என்கிற ஒரு தலைப்பை வைத்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த சிந்தையை கொடுத்தார். நீதிமொழிகள் 24:16 இப்படி சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான். எத்தனை ஒரு அழகுள்ள வார்த்தை பாருங்க. ரோமர் 8:15 வசனம் சொல்கிறது, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்போ திரும்பவும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஏற்கனவே அப்படிங்கிறத விட்டுருங்க, திரும்பவும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்பவும் தேவன் நம்மை அலங்காரமாக்க போகிறார், திரும்பவும் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார், திரும்பவும் தேவன் நம்மை உயர்த்த போகிறார், திரும்பவும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார், திரும்பவும் அவர் நமக்கு ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, மேன்மையை, தயவை, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன்.